ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 10/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். காலை 9:40 வரை, பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 4:16 வரை, பின்பு பஞ்சமி திதி. இன்று சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களே, ஆரோக்கிய நிலை நன்றாக இருக்கும். உங்களது ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று கவனம் தேவை. பூமி சம்பந்தமான தொழில்களில் வெற்றியும் லாபமும் உண்டு. பிறரின் உதவியும் கிட்டும். மனை சார்ந்த பிரச்சனை தீரும். மனைவி வழி புதிய திருப்பம் ஏற்படும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நடக்காது என்று நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். தலைமை பொறுப்பேற்று காரியங்களை வெற்றியாக முடிப்பீர்கள். தனவரவு, பூமி லாபம், சொத்து லாபம், தொழில் லாபம், வியாபார லாபமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, எதிர்பார்த்த செய்தியால் மனமகிழ்ச்சி கிட்டும். புதிய நண்பர் வழி மனக்கலக்கம். குடும்பத்தில் பிரச்சனை உருவாகாமல் கவனமாக இருக்கவும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனின் ஆட்சி உள்ளது. சகோதரர்களால் நன்மை உண்டாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட கலகம் மாறி குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். நினைத்தது நடக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனை இன்று சுலபமாகும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும். உங்கள் ராசியில் 11க்கு உரிய செவ்வாய் ஆட்சி பலத்துடன் இருப்பது சொத்துக்கள், பதவி உயர்வு, உயர் பதவி போன்றவை வரும் யோகத்தை அளிக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று இருக்கும். மிதன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 12ஆம் இடத்தில் உள்ள கிரக சேர்க்கையால் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய கூட்டு முயற்சி வெற்றியாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி அனுகூலமாக பலன் கிட்டும். மின்சாரத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம் உண்டாகும். தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் தனவரவு, தொழில் வளர்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் செல்வ செழிப்பு உண்டு. அரசு ஆதாயம் உண்டு. அரசு வேலைக்காக காத்திருப்போருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, மன அமைதி கிட்டும். தடுமாற்றம் குறையும். எதிரிகளின் தொல்லைகள் முறியடிக்கப்படும். கல்வி சம்பந்தமான உதவிகள், கிரக பலன்கள் சிறப்பாக உள்ளது. 8ஆம் இடத்தில் உள்ள சனியால் சற்று இடுப்பிற்கு கீழ் சில தொந்தரவுகள் வரும். அதற்காக மருத்துவ செலவு வந்து சேரும். தொழிலில் லாபம் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. மனைவியால் ஆதாயம், தனவரவு உண்டு. மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீர் சம்பந்தமான தொழில்களில், பால் உற்பத்தங்கள், கால்நடைகள், தண்ணீர், உணவு சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் வரும். எதிர்பார்ப்புகள் வெற்றியாகும். நினைத்தது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றுள்ளார். பலமாக உள்ளது. 11ஆம் இடத்தில் உள்ள சூரியன், புதன், சுக்கிரன், குருவால் தொழிலுக்காக, வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவர்களுக்கு அரசு வேலை உருவாகும். சகோதர வழியில் தனவரவு கிட்டும். தொழிலில் தலைமை பதவி உண்டாகும். குடும்பத்தில் பெரியவரின் இழப்பால் தொழில் ஸ்தாபனத்தில் முக்கிய பொறுப்புகளும், தொழில் நிறுவனத்தை கவனிக்கும் பொறுப்பும் வந்து சேரும். இடம் விட்டு இடம் பெயருவீர்கள். சொத்துக்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு கல்வி செலவிற்கு பணம் செலவழிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் உள்ள சூரியன், புதன், சுக்கிரன், குருவால் திடீர் அதிர்ஷ்டங்கள், பரிசுகள் வந்து சேரும். தந்தை வழியில் உங்களுக்கு பிதிர் சொத்து வரும். திடீர் செய்தி வந்து சேரும். குடும்பத்திற்காக அதிக செலவுகள் செய்வீர்கள். திடீர் மருத்துவ செலவு மனைவிக்கு வரும். கண் பிரச்சனை, தலை பிரச்சனை சற்று வருத்தம் அளிக்கும். வெளிநாட்டு நண்பரின் உதவியால் அயல்நாடு செல்வீர்கள். குழந்தைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். குடும்ப சொத்திற்காக வழக்கு தொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். வாகன லாபம் உண்டு. தன லாபம், தனவரவு மிதமாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய கம்பெனி தொடங்க யோசனை வரும். வீடு, மனை, இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இழுபறியான நிலைமைகள் மாறிவிடும். கேஸ் வழக்கு சாதகமாக அமையும்.
நினைத்த காரியம் நிறைவேறும். மருத்துவத்துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். பாராட்டுகள் குவியும். எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும். காணாமல் போன பொருள் கைக்கு கிடைக்கும். நல்லவர் என்று நினைத்தவர் இப்படி ஏமாற்றி விட்டார்களே என துன்பப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும். தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இனிப்பான செய்தி வரும். புதிய வேலை வாய்ப்பு வரும். புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். இழந்ததை திரும்பப் பெறுவீர்கள். சுயமாக தொழில் வளர்ச்சி பெறும். தொழில் லாபம் அதிகமாகும். அரசு ஆதரவு உண்டாகும். மனைவியால் சற்று மன வருத்தம் உண்டு. பெண்களுக்கு கணவனால் சற்று பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி வரும். கடன் பிரச்சனை சற்று அலட்டும். எனினும் பண உதவி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உடல் உபாதை வராமல் கவனமாக இருக்கவும். தனவரவு தொழில் லாபம் உண்டு. தனுஷ் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு. மனக்கவலை சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேற சற்று தாமதமாகும். வேலையில் கவனம் சிதறும். அதிகாரிகளின் திடீர் வருகையால் சற்று பதட்டமான மனநிலை உண்டாகும். யாரை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவர் இன்று உங்களை ஏமாற்றுவார்கள். குழந்தைகளுக்காக விரைய செலவு செய்வீர்கள். உணவு சம்பந்தமாக வயிற்று உபாதை சற்று அலட்டும். வீண் செலவுகளால் திக்குமுக்காடுவீர்கள். பழைய நண்பர்களால் சற்று ஆறுதல் கிடைக்கும். வியாபார அலைச்சல் சற்று சிரமத்தை தரும். தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் மிதமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வீணான கவலையால் மனசஞ்சலம் வரும். தொழிலில் மறைமுக எதிரி தொல்லை உண்டு. பெண்களால் சற்று மனதைரியம் இல்லாமல் போகும். வீட்டில் பெண்களால் சற்று கலகம் உண்டாகும். எனினும் குடும்பத்திற்காக எதையும் விட்டு கொடுப்பீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் தனி மனிதனாக நிற்கும் சூழ்நிலை உருவாகும். சற்று விரோத மனப்பான்மை நண்பர்களுக்குள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு அலைச்சலும் தனலாபமும் உண்டு. கட்டிட தொழில்களில் சற்று லாபம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். பூமி சம்பந்தமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற சட்ட பிரச்சனையில் சற்று பிரச்சனை உள்ள தீர்ப்பு வரும். முடிவெடுக்க முடியாமல் திணறுவீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு நஷ்டம் வரும். உடல் உபாதைகள் சற்று அலட்டும். அவச்சொல் விலகும். பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டு. வியாபார நிமித்தம் வெளியூர் செல்வீர்கள். தொழில் வளர்ச்சி உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சூரியன், புதன், சுக்கிரனுடன் இணைந்து பலன் தருகிறார். சகோதர பாசம் உண்டாகும். உங்களது சில விஷயங்களால் அடுத்தவர்களுக்கு, அதாவது உங்களது சில செய்கைகள் ஒரு சிலரை மனது வலிக்க செய்யும். அதனால் மனது கோணாமல் வாய் வார்த்தைகளை சொல்லி அடுத்தவர்களின் மனதை நோகடிக்காமல் இருக்கவும். ஆலய பணிகள் சிறக்கும். நீண்ட பயணம் மேற்கொள்வீர்கள். வீட்டை விற்கவோ அதை அடகு வைக்கவோ முடிவெடுப்பீர்கள். கடன் தொல்லை தீரும். செல்வாக்கு, அதிர்ஷ்டம், பணம், பரிசு கிடைக்கும். சொல்லுக்கு மதிப்புண்டாகும். வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நினைத்தது நிறைவேறும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.